மயிலாடுதுறை அருகே வழக்கறிஞர் ராமசேயோன் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த பேட்டியில், மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 12 வழக்குகளில் 37 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டதில் 7 கொலை வழக்குகளில் 12 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 12 வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறப்பட்டுள்ளது. அந்த 12 வழக்குகளில் 7 வழக்குகள் கொலை வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெறப்பட்டுள்ளது. பிற வழக்குகளில் 10 ஆண்டு முதல் ஓராண்டு வரை சிறை தண்டனை பெறப்பட்டுள்ளது. அந்த கொலை வழக்குகளில் 7 வழக்குகளில் மொத்தம் 24 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மதுரை ரயில்வே நிலையத்தில் ரயில் பயணிகளுக்கு உதவுவதாக கூறி ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளை 6 ஆண்டுகளாக திருடி வந்த ரயில்வே மெக்கானிக் துறை உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். 250க்கும் மேற்பட்ட பைகள், 30 பவுன் நகைகள், 30 செல்போன்கள், 9 லேப்டாப் உள்ளிட்டவைகள் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளத்துப்பாளையத்தை சேர்ந்த யுவராஜ் என்பவர் தங்கராசு என்பவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். தங்கராசு பணத்தை உரிய நேரத்தில் திருப்பிக் கொடுக்காததால் யுவராஜ் அடிக்கடி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தங்கராஜ் அதே பகுதியை சேர்ந்த பூவேந்திரன் என்பவரிடம் கூறி இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு யுவராஜை கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கு குறித்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த சங்கர் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரிசி கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். இவருக்கு சிறை வளாகத்தில் வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வேலூர் நீதிமன்ற நீதிபதி நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அடுத்த சாணாரப்பட்டி ஊராட்சி லெனின் நகர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக தார் சாலை பழுதடைந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகுவதாகவும், தொடர்ந்து புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நீர் திறப்பை தொடங்கி வைக்க வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோரை மறித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள விக்ரமசிங்கபுரம், பாபநாசம், அணவன் குடியிருப்பு உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு பயிரிடப்பட்டு வருகிறது. அதன்படி இப்பகுதியில் சுமார் 200 ஏக்கரில் தற்போது கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 2 நாட்களில் அறுவடை செய்யப்பட உள்ளது. இதையொட்டி விவசாயிகள் 4 முதல் 5 கரும்புகளை ஒன்றாக சேர்த்து கட்டி பராமரித்து வருகின்றனர். அறுவடை செய்யப்படும் கரும்புகளை அதன் தரத்தின் அடிப்படையில் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செல்லம்பட்டு கிராமத்தில் ஒரு சமூகத்தினர் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவர்களிடம் தகாத வார்த்தைகளை கூறி மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளிடம் அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்கள் மூலமாகவே கொள்முதல் செய்வதாகவும், அரசு அறிவித்த தொகையை விட மிகவும் குறைவான தொகைக்கு இடைத்தரகர்கள் விலை பேசுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசு அதிகாரிகளே நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து அரசு நிர்ணயித்த தொகையை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்க மாவட்ட நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதால் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். பேரூராட்சியோடு எங்களுக்கு இணைக்கும் பட்சத்தில் அந்த சிறு குறு விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கும். 100 நாள் வேலை திட்டம் எங்கள் ஊராட்சியில் சுமார் 400 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மறியலை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு மறியல் செய்வது நோக்கம் அல்ல. எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞருடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அரசு திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. எங்களை தனிப்பட்ட முறையிலே
அவர்கள் ஒரு ஊராட்சி மற்றும் தனிப்பட்ட முறையில் எடுத்ததை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள கடலில் குளிக்கும் போது இரட்டை சகோதரர்களான 2 பள்ளி மாணவர்கள் நிவாஸ் மற்றும் நிதிஷ் ஆகிய இருவரும் கடல் அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இதுகுறித்து கல்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆங்கில புத்தாண்டில் ஒரே வீட்டில் 2 சகோதரர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் மாமல்லபுரம் அடுத்த ஈசிஆர் பூஞ்சேரி 4 முனை சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் 300க்கும் மேற்பட்ட கார், வேன், ஆட்டோ போன்ற வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக அணிவகுத்து நின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலம் காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது கபிஸ்தலம் காவல் சரகங்களில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடிய ஹரிஹரன், அப்பு மற்றும் ஒரு சிறுவன் உட்பட 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறில் உள்ள சியோன் ஜெப ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் கலந்து கொண்டு கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாடினர். இவ்விழாவில் பேரூராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் முழுவதும் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 300 CCTV கேமராக்களை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக மேலதாள வாத்தியங்கள் முழங்க காவல்துறையினருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும் பேனர்களை கைகளில் பிடித்தவாறு பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி பேரணியாக காவல் நிலையம் வந்தடைந்தனர். நாகர்கோவில் பெங்களூர் ரயில் கார்மேலராம் நிறுத்தத்தில் நிறுத்த ரயில்வே மேல் அதிகாரிகள் ரத்து செய்துவிட்டனர். இதனால் பெங்களூர் மற்றும் தமிழ்நாடு தென் மாவட்ட பயணிகள் அவதியடைந்து வரும் நிலையில் நாகர்கோவில் பெங்களூர் ரயிலை கார்மேலராம் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் செய்து தருமாறு பெங்களூர் மற்றும் தமிழ்நாடு வட தென் மாவட்ட மக்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு இல்லாமலும் குடிநீரானது நிறைந்து பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இதனை மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நீர்த்தேக்க தொட்டியை பராமரிப்பு செய்தும் இதனை கண்காணிப்பதற்கான பணியாளர்களை நியமனம் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் வேலூர் கோட்டையில் ஏராளமான பொதுமக்கள் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் அவர்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகளை கோட்டை மைதானத்தில் போட்டு சென்றதின் காரணமாக கோட்டை மைதானம் முழுவதும் குப்பை சூழ்ந்த மைதானமாக மாறியுள்ளது. இதனை உடனே அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் அருகே குப்பை தொட்டியில் பெண் குழந்தையின் சடலம் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் இறந்த நிலையில் கிடந்த குழந்தையின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த லட்சுமி நாராயணபுரம், பூங்கோணம் ஆகிய 2 ஊராட்சிகளை பண்ருட்டி நகராட்சியில் சேர்ப்பதற்காக நேற்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்ட நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியலால் 1 மணி நேரமாக சென்னை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.